தனாகர்ஷணாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ குபேர பிரச்சோதயாது. யக்ஷராஜாய வித்மஹே தனாகர்ஷணாய தீமஹி தன்னோ குபேர பிரச்சோதயாத். நேயர்களே, நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன். இன்றைய பக்தி நேரத்தில் ஆன்மீக தகவலை உங்களுடன் பகிரப்போவது நமது குபேர பகவானை பற்றி. குபேர பகவான் வியாழக்கிழமை. நீங்கள் கேட்கலாம், என்னங்க ஜென்ரலாக பணம் இந்த செல்வம் இதெல்லாம் வெள்ளிக்கிழமை தானேங்க சொல்லுவாங்க, மகாலட்சுமி. ஆம், ஆனால் குபேர வழிபாடு என்பது வியாழக்கிழமை செய்வது சாலச் சிறந்தது. மக்களுக்கு ரொம்ப இன்றியமையாதது என்ன? வாழ்க்கையில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் நீடட், வாழ்க்கையில் ஒரு முக்கியமான இன்றியமையாத சக்தியாக விளங்குவது செல்வம். அந்த செல்வத்துக்கான அதிபதி யார்? குபேரன். குபேரன் யார்? சிவபெருமானால் படைக்கப்பட்ட ஒரு அற்புத தேவதை. இந்த குபேரன் தான் நமது திருமலை வெங்கடாஜலபதிக்கு பணம் கொடுத்து அவர்தான் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க உதவி செய்தார். இன்றும் குபேரனிடம் வாங்கிய பணத்திற்காக வட்டி இன்றும் கட்டி கொண்டிருக்கிறார் ஏழுமலையான் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே தான் நம்ம அத்தனை காணிக்கையை அவருக்கு செலுத்துகிறோம். அவை அத்தனையும் வட்டியுமாக குபேரனுக்கு போகிறது என்று நாம் புராணங்களில் படிக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது நம்முடைய வாழ்க்கையில் செல்வ நிலை சீராகவும் அதே நேரத்தில் ஒரு தேக்க நிலை இல்லாத தொழில் நடத்தவும், அதே போன்று வாழ்க்கையில் என்றும் வறுமை அண்டாதிருக்க நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும், குறிப்பாக இந்த வார்த்தையை கவனிங்க, நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களும் வறுமையில் வாடாதிருக்க இந்த குபேர வழிபாட்டினை மேற்கொள்ளுதல் மிகவும் நல்லது. யக்ஷராஜாய வித்மஹே தனாகர்ஷணாய தீமஹி தன்னோ குபேர பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். வியாழக்கிழமை, அதுவும் நல்ல குபேரருக்கு பிடித்த அந்த பச்சையில் வருங்க, குங்குமம் வந்து அந்த கலர் பச்சையில் வரும். அந்த பச்சை நிற குங்குமத்தை நீங்கள் நெற்றியில் இட்டுக்கொண்டு குளித்துவிட்டு குபேரர் படம் தனியாக இருக்காது, லக்ஷ்மி குபேரரோட தான் குபேரர் இருப்பார். அதே மாதிரி இன்னொரு குபேர படம் இருக்குது, சிவபெருமான கீழே குபேரர் உட்காண்டிருப்பார். அந்த படத்தையும் நீங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அதையும் வைத்து பூஜை செய்யுங்கள். எத்தனை சவால்கள் நிறைந்த வாழ்க்கையிலே செல்வம் மிக மிக இன்றியமையாது. குறிப்பாக நடுத்தர வர்க்கம், நான் சொல்வது நடுத்தர வர்க்கம், இந்த வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள், இவர்கள் எல்லாம் முக்கியமாக பிரார்த்தனை செய்ய வேண்டிய கடவுள் குபேர பகவான். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுடைய ஆரம்பமே இந்த செல்வம் தான். அதுவும் இந்த மாத சம்பளக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு 30,000 ரூபா சம்பளம் இருக்கும். ஸ்கூல் ஃபீஸு, அது இது, இந்த டென்ஷன், அது இது, வாடகை, அது இது, பெட்ரோல், இது சாப்பாடு, சினிமா, இது எல்லாத்தையும் சமாளிக்கணும். பண்டிகைகள் வந்தால் அத்தனை செலவுகள், வரவுக்கு மேலே செலவுங்க. என்னங்க இந்த மாதமும் பட்ஜெட்டு பற்றாக்குறங்க, 30,000 செலவு வரவு, ஆனால் பார்த்திங்கன்னா 35,000 ரூபா செலவு, 5,000 ரூபா துண்டு விழுந்திருக்கு. இப்படியாகத்தான் நம்மில் 60% வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, மேல்தட்டு மக்கள் என்று அழைக்கப்படும் அவர்கள் கூட பேங்கின் உதவியோடு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்னங்க விடிவு இருக்குங்க? எல்லாத்துக்கும் எவ்ரிதிங் இஸ் காட் அ ரெமெடி. அதுதான் நம்மளுடைய இந்து மத சனாதன தர்மத்தில் கூறப்பட்டிருக்கும் அற்புதமான வழிபாடுகள், தெய்வ வழிபாடுகள் என்று சொல்லப்படும் இந்த குபேர வழிபாடு மிகவும் இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. வியாழக்கிழமை அன்று நம்முடைய குருமார்களுக்கு பூஜித்த பிறகு, அதாவது நான் சொல்கிறது குருமார்கள்னால் நம்ம ஏற்கனவே கூறியது போன்று ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவை பிரார்த்தனை செய்த பிறகு குபேர கடவுளுக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும். எப்படி பூஜை செய்யணும்? நான் சொன்ன மாதிரி குளித்து முடித்து விட்டு நல்ல
புஷ்பங்கள் ஆராதித்து நல்ல பச்சை நிற குங்குமத்தை நீங்கள் அணிந்து கொண்டு ஓம் குபேரா போற்றி, செல்வநாயகா போற்றி, செல்வத்தை அருள்பவா போற்றி, சமஸ்கிருதம் சொல்ல இயலாதவர்கள் நீங்கள் இப்படி சொல்லுங்கள், குபேரா சரணம், குபேரா சரணம், லக்ஷ்மி குபேரா சரணம், ஸ்ரீ குபேரனே சரணம், தனதானியனே போற்றி, தனாகர்ஷனே போற்றி, தனத்தின் அதிபதியே போற்றி, இப்படி சொல்லி வழிபடுங்கள். நல்ல பாசிட்டிவாக சொல்ல 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 உங்களது ஏழ்மை நிலை அகன்று, வறுமை அகன்று, செல்வ நிலை படிப்படியாக உயரும். கஷ்டப்படுறது ஒரு வகையில் கர்ம வினைன்னு சொல்லாங்க. ஆனால் அது கர்ம வினைன்றதால் நம்ம அப்படியே விட்டுற முடியாதுல்ல. அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்ய நாமும் முயற்சி எடுக்க வேண்டும். அப்பேற்பட்ட எடுக்கும் முயற்சி தான் இந்த குபேர வழிபாடு, செல்வ வளத்தை அதிகரிக்கும் குபேர வழிபாடு. ஸோ நீங்கள் என்ன தவறாமல் செய்ய வேண்டும் என்னென்னா, உங்களுக்கு இந்த பக்தி நேரத்தில் இதெல்லாம் நான் பகிர்ந்துக்கிறது திருப்பியும் சொல்கிறேன், எனக்காகவோ இல்லை இந்த வசந்த் தொலைக்காட்சி உங்களுக்காக கொடுக்குறது அவங்களுக்காகவோ இல்லை, நமக்காக, மக்களுக்காக. மக்கள் படும் துன்பங்களை பார்த்து, அதை பார்த்து நம்முடைய மனம் வெந்து அதிலிருந்து மக்களுக்கு ஒரு விடையை தருவதற்காக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கோம். தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, எத்த தின்னா பித்தந்தனையும் அலையறான் பாடுறா அப்படின்வாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இறை வழிபாடு வித்தியாசமாக உங்களுக்கு சொல்ல 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 இவ்வளோ இருக்கா. அன்றைக்கி ஒரு நண்பர் என்கிட்ட சொல்கிறார், சாமி நீங்கள் அன்றைக்கி வழிபாட்டில் சொன்னீங்க, இதெல்லாம் இப்படி கூட வழிபாடு பண்ணலாமான்னு என்கிட்ட கேட்டான். அது எனக்கே புதுசாக இருந்தது உங்கள்கிட்ட சொல்ல. ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த பக்தி நேரம் மூலமாக இத்தனை ஆன்மீக தேடல்களை எனக்கும் நான் தேடி 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 உங்களுக்காக செய்து, உங்களுக்காக இந்த பல விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கும் இது புண்ணியம். ஃபிக்ஸட் டெபாசிட் என்ன தெரியுமா, நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கிற 4 கோடி 5 கோடி அது ஒரு செல்வ டெபாசிட், அது உங்களை வாழ்க்கைக்கான டெபாசிட். ஆனால் உண்மையான கர்ம பலன் நான் சொன்னால் பாருங்கள், சனீஸ்வர பகவான் உட்காந்து எழுதியிருக்காருல, கிரெடிட் டெபிட், அதுதான் எனக்கு கிரெடிட் ஏறிண்டே இருக்குது. ஏன்னா நல்ல விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்படி பண்ணுங்கள் நல்லதை செய்ய சொல்கிறேன். ஸோ அது மூலமாக எனக்கு புண்ணியம், என்னுடைய குழந்தைகளுக்கு புண்ணியம். ஏன்னா மாதா பிதா செய்யும் அத்தனை பாவ புண்ணியங்களும் தன்னுடைய மக்களை சேரும். இல்லை எப்படி எடுத்துக்கலாம், நான் செஞ்ச பாவத்துக்கு இது ஒரு பரிகாரமாகவும் இப்படி எடுத்துக்கலாம். நான் ஏன் அப்படி நினைக்கணும், நான் பாவமே செய்யலைன்னு நினச்சிக்கிறேன், நான் பாசிட்டிவாகவே இருக்கேன், ஏன்னா மனசறிஞ்சு நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. அப்படி என்ற எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணிட்டே இருக்க வேண்டும். இந்த எனர்ஜி நமக்குள்ளே அப்படியே டிவைனாக இது ரிவர்பரேட் ஆகும்போது தாங்க உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வருங்க. சரி, என்னால் இதை முடியும். எடுத்த உடனே எப்போ பாரு என்னத்த சொல்கிறது, எப்போ பாரு ஒரே வீட்டில் இல்லை பாட்டு. முதல்ல இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவுசெய்து குறித்து கொள்ளுங்கள். வீட்டில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கணவன் மனைவி கிட்ட நம்ம 500 ரூபா இருக்கா அப்படின்னு கேட்டால், மனைவி இருந்து நம்ம பதில் சொல்லணும், நிறைஞ்சிருக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள். சுத்தமாக சல்லி பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. இங்கே எங்கே இருக்குது காசே இல்லை, காசே இல்லை அப்படின்ற வார்த்தையே உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது. இல்லைங்க நிறைஞ்சிருக்குங்க அப்படின்னா, அந்த இல்லைங்கிறத நிறைஞ்சிருக்குன்னு சொல்கிறத ஒரு பாசிட்டிவ் வைப். நீங்கள் கேட்கலாம், என்னங்க துட்டே இல்லை, நான் இல்லைன்னு தானே சொல்ல முடியும். செல்வத்துக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த நிறைஞ்சிருக்குன்ற வார்த்தை உங்களுக்கு வீட்டுக்கு செல்வத்தை கொண்டு வரும். எங்கே இருந்தாவது யாராவது கொண்டு வந்துடும்மா, சாந்தி அன்றைக்கி உங்கள்கிட்ட வாங்கி போனாமா 200 ரூபா கொடுக்க மறந்துட்டேன் அந்தாம்மா அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. உண்மைங்க. இதெல்லாம் ஏன் நம்ம இப்போது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, மேலே வானத்தில் நல்ல தேவதைகள் துர்தேவதைகள் உலாவிண்டே இருக்குமா. அது இடம் பார்க்குறதுக்கு உலாவிண்டே இருக்கும், எவங்கிட்ட போய் உக்காரலாம் அப்படின்னு. நல்லதை பேசினால் நல்ல தேவதைகள் அமர்வார்கள், கெட்டதை பேசினால் துர்தேவதைகள் அமர்வார்கள். அதான் அது விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு உக்காரதுக்கு ஒரு இடம் வேணும்ல. கரெக்டாக நம்ம ஏன் யாரையும் சனியும் திட்டக்கூடாதுன்னு சொல்கிறோம் தெரியுமா உங்களுக்கு? யாரையுமே சனியனையும் திட்டாதீங்க. ஏன்னா சனியின் பிடியில் இருப்பவர்கள் அந்த வார்த்தையை வந்ததுன்னா சனீஸ்வரன் உங்களை விட்டு போகவே மாட்டான்.
ஆஹா நமக்கு இவனை ரொம்ப பிடிச்சதுக்கு போல இருக்குப்பா, அடிக்கடி நம்மளை கூப்பிட்றான் சனியன் சனியன். அதுவும் நெகட்டிவாக நம்ம கூப்பிட்டோம், மொத்தமாக ஜோலியை முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்வாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஜோலியை முடிச்சு விட்ருவார். அந்த மாதிரி வீட்டில் வந்து கணவனோ மனைவியோ இல்லை மனைவி கணவன் கிட்ட மனைவி கேட்பாங்க சில நேரம் கணவன்கிட்ட, என்னங்க ஒரு 500 ரூபா இருந்தால் கொடுங்களேன், ஒரு 2 சாமான் கம்மியாக இருக்குது, என்கிட்ட 10 நிமிஷம் இல்லை பர்ஸில் ஒன்றுமே நீ வேணால் திறந்து பாரு. அப்படி சொல்லாதீங்க. இல்லைம்மா நிறைஞ்சிருக்குமா, ட்ரை பண்ணுறான், இன்னும் ஒரு 2 ஹவர் டைம் கொடு, அந்த மாதிரி சொல்லுங்கள். உங்கள் நண்பர் யாராவது உங்கள்கிட்ட காசு வாங்கியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்து கொடுப்பான். இந்த சுத்தமாக இல்லை காலி பர்ஸை போய் பாரு ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி எப்போதும் சொல்லாதீர்கள். அது ஒரு பேட் எனர்ஜி. அது பணம் இல்லாவிட்டாலும் கூட இன்றைக்கி இல்லைங்க நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். நிறைஞ்சிருக்குன்னு சொன்னால் எப்பாடுபட்டாது எந்த வழியிலாவது எவனாவது வந்து 100 வருஷமாவது உங்கள்கிட்ட கொடுத்துருப்போம். அப்பேற்பட்ட ஒரு குணத்தை வளர்த்து கொள்ளுங்கள். செல்வத்துக்கு அவ்வளோ பவருங்க. ஒரு விஷயம் தெரியுமா, பணத்துக்கிட்ட போய் ஒருத்தன் சொன்னான், நீ என்ன ஆஃப்டர் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தானே, உனக்கு என்ன இவ்வளோ ஆணவம் அப்படின்னு கேட்டான் பணத்தை பார்த்து. அந்த பணம் சொல்லித்தான், யா எஸ் ஆங்கிலத்தில் கேட்டானான், வாட் த ஸோ மச் ஆஃப் ப்ரைட் யூ காட் ஆஃப்டர் ஆல் யூஆர் அ பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு. உடனே அதுக்கு பணம் சொல்லித்தான், யா ஐ எம் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் பேப்பர் பட் ஐ ஹவ் நெவர் எவர் சீன் அ டஸ்ட்பின் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லித்தான். என்ன அர்த்தம் அதுக்கு, நான் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் தான், ஆனால் என் வாழ்க்கையில் நான் குப்பை தொட்டியை பார்த்ததில்லை அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, குப்பை தொட்டியில் பணம் இருந்தால் விட்டு போவானா, காகிதம் தானே அது, டப்புன்னு எடுத்து போக மாட்டான். அதுதான் செல்வத்துக்கு உண்டான ஒரு சக்தி. அப்பேற்பட்ட செல்வத்தை, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்லும் அச்செல்லும் செல்வத்துள் எல்லாம் தலை, வள்ளுவர் சொல்லுக்காருங்க. எங்கெல்லாம் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்த மகான்களை விடுவாங்க எல்லாம் வசதி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்லும் அச்செல்லும் பெரும் செல்வத்துள் எல்லாம் தலை. அது எந்த செல்வமானா இருக்கட்டங்க, கல்வி செல்வமாக இருக்கட்டும், அதுவும் ஒரு செல்வம் தானே. பொருட்செல்வம், அருட்செல்வம், கல்வி செல்வம் எல்லாம். பேர்பட்ட செல்வத்துக்கு உண்டான மரியாதையை கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு பணம் வந்ததுன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. நேர்களே, நான் வந்து உங்கள்கிட்ட கட்டளையெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து இதை ஆர்டரெல்லாம் எடுத்துக்கோங்க, உங்கள்கிட்ட நான் வேண்டுகோள் தான் வைக்கிறேன் இதெல்லாம். ஏன்னா வீட்டில் மகாலட்சுமி தங்கணும். இப்போது காலையில் வீட்டில் திறந்தவுடனே என் வாசல் தெளித்து கோலம் போடுறோம் தெரியுமா, மகாலட்சுமி காலையில் 5 மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வருவானாம். இந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னு கோலம் தெளிக்காமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே இருந்துச்சுக்கோங்க, ஐயா உட்காந்து நல்லா கோட்டை விட்டு 8:30 மணிக்கு தூங்கி தான் வச்சுக்கோங்க, மகாலட்சுமி வரமாட்டேன், அப்படியே போயிடுவான். சரி இந்த வீட்டுக்கு நமக்கு சரியாக வராதுப்பா அப்படின்னு, ஏன்னா நம்மளும் சோம்பேறி இடம்னு பயத்தில் போயிடுவானாம். அதே மாதிரி மகாலட்சுமி வாசம் செய்யும் இடத்திலே, பசுமாடு இருக்கும் இடத்திலே அத்தனை செல்வ வளம் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். பணம் வரும்போது நிரந்தரமாக பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 500 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள்கிட்ட இப்போ 500 ரூபா இருக்குது, நீங்கள் நிரந்தரமாக பண்ணணும். என்ன தான் தலை போகிற செலவாக இருந்தாலும் சரி, ஒரு 100 ரூபா எடுத்து பர்ஸில் வச்சுருங்க. அந்த 100 ரூபா பர்ஸை விட்டு வெளியே வரவே கூடாது, என்ன தலையாக போனாலும் சரி. ஏன்னா நீங்கள் 500 ரூபா வந்துட்டு அடுத்த நிமிஷமாக 500 ரூபாயும் காலி பண்ணிட்டீங்கன்னா, மகாலட்சுமி நினைப்பானா, இவன்கிட்ட நம்ம போனால் இவன் நமக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறான், தாம் தூம்னு செலவழிக்கிறான், ஐயா இவன் சரியாக வரமான், இவன் அந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டான், வடிவேல் சொன்ன மாதிரி நீ இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு மகாலட்சுமியோட விட்டு போயிடுவானாம். தர்மம் செய்வது இருந்தாலும் கூட 500 ரூபா இன்றைக்கி உங்களுக்கு பணம் வந்ததா, 50 ரூபாய்க்கு தர்மம் செய்யுங்க. அதிகம் இல்லை, 10%, 50 ரூபாய்க்கு தர்மம் செய்யுங்க. மீதி 350 ரூபாய்க்கு செலவு பண்ணுங்கள். 100 ரூபா எடுத்து உங்கள் சேமிப்புன்னு வைங்க. ஏன்னா இந்த சேமிப்பு என்பது காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், அந்த மாதிரி வாழ்க்கையில் ரெய்னி டேஸ்னு ஒன்று வரும் உங்களுக்கு. அந்த ரெய்னி டேஸில் நீங்கள் வெளியே போய் பணம் சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் இந்த சேமிப்பு தான் உங்களை காப்பாற்றும். அதுக்கு தான் மகாலட்சுமி தங்கறதுக்கு தாம் தூம்னு செலவிக்கூடாது. பாருங்களேன்,
போனஸ் வந்தால் போதும். இந்த மாதம் போனஸ் கொடுத்தோடனே அடுத்த நிமிஷம் சங்கத்தை கலையினான்ற மாதிரி ஒரு பயம் இருக்க மாட்டான். ஜம்முன்னு போயிடாங்க. வாங்க அங்கே போத்தீஸ்க்கு போமா போனஸ் இருக்குமா போமா. எவ்வளோ? ஒரு மாத சம்பளம் ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 போனஸ் வந்ததுன்னா அந்த 50,000த்தில் 10,000 சேமிப்போன்றது கிடையாது. 50,750 750 மேலே பரவாயில்ல, கார்டில் தேய்ச்சிக்கலாம், கிரெடிட் கார்டில் தேய்ச்சிக்கலாம். பின்னாடி யார் அவசரப்படுறது கிரெடிட் கார்டு கட்ட? போனஸ் பணமும் போய் 750 மேலேயும் கட்ட, அந்த 750 மறந்து அந்த 750 வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு கஷ்ட கிரெடிட் கார்டு என்ற குபேரன்ட்டு நம்ம வட்டி கட்டின்றோம். ஆகவே பணம் வரும்பொழுது சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் கஷ்டத்தை சொல்லி வளருங்கள். நீங்கள் மெர்சிடிஸ் பென்ஸில் போகலாம், BMW போகலாம், எல்லாமே குழந்தைங்களுக்கு பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் கஷ்டத்தை சொல்லி வளருங்கள். அவர்கள் சின்ன வயசுக்கும் போதே பணத்தை கொடுத்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. 100 ரூபா கேட்டால் 10 ரூபா கொடுங்க. எங்கள் அப்பா எனக்கு தாண்டா கொடுத்தாரு, இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஏனென்றால் கைகளில் பணம் நிறைய இருக்க தான் குழந்தைகளும் தடம் மாறி போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. செல்வத்துக்கு அதுதான் அவ்வளோ மதிப்பு கொடுக்க வேண்டும். குபேர வழிபாடு உங்களுக்கு செல்வ வளங்களை தரும். அதே நேரத்தில் குபேரர் செல்வத்தை கொடுப்பார். அந்த செல்வத்தை பாதுகாப்பது உங்கள் கையில் இருக்கிறது. குபேரர் வந்து செக்யூரிட்டி மாதிரி பணத்தை பிடிங்கி வச்சுருந்தா 50 இருந்தா 100 அப்படி கொடுக்க மாட்டார். நீ கொடுக்கும் பிரார்த்தனைக்கு நல்ல பலன்களாக குபேரர் செல்வத்தை அளித்துருவார். திருப்பி நீ பணத்தை தொலைச்சிட்டு திருப்பி குபேரன்ட்ட போயிடணும், குபேரன் சும்மா தரமாட்டார். அவனை ரிசர்வ் பேங்காக வச்சுருக்காரு, உனக்கே ஒருத்தனை கொடுக்க, எல்லாருக்கும் கொடுக்குவானா? ஆகவே பணம் சம்பாதிக்கும் நேரம் வரும்போது அதை சாமர்த்தியமாக சேமித்து கொள்ளும் பழக்கத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் தான் 5 வயசில் இதெல்லாம் ஆரம்பிக்கணும். எக்ஸாம் ஃபியர் போக்குறதுக்கு, படிப்பறிவுக்கு, கல்வி அறிவு, செல்வம் அறிவு, வீரம், விவேகம் எல்லாவற்றையும் குழந்தைகளுக்கு இந்த 5 விஷயம் ஸ்டார்ட் பண்ணிடணும். குருகுல வாசன்றது இதுதான். ப்ராக்டிக்கல் அபவுட் த லைஃப். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது போல் 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கணும், வைரமுத்து அவர்கள் கூறியது போல். அந்த மாதிரி பிரித்து வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து செல்வத்துக்கு உண்டான மதிப்பை கொடுக்கணும். கல்வியா செல்வமா வீரமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா. கல்வி முக்கியம். கல்வி இருந்தால் தான் செல்வம் வரும், செல்வம் இருந்தால் தான் வீரம் வரும். கல்வி செல்வம் வந்து வீரம் இல்லைனா நாளைக்கு வேணா வந்து மிரட்டிட்டு பணத்தை வாங்கி போடுவான். படிப்பறிவு இல்லைனா பணத்தை வச்சு என்ன பண்ணுறது, நாளைக்கு எவனா வந்து ஏமாற்றிட்டு போயிடுவான். ஆகவே எப்படி கல்வி செல்வம் வீரம், கல்வி செல்வம் வீரம், அதுதான் முறையே அன்னை சரஸ்வதி, லக்ஷ்மி, துர்கா. அதுதான் நவராத்திரியில் வழிபடுறோம். இந்த செல்வ வளத்தை குபேர பகவானிடம் நல்ல முறையிலே நாம் பிரார்த்திக்க நமக்கு வரும் அத்தனை வறுமைகளோ இந்த தரித்திரங்களோ வீட்டை விட்டு ஓடிப்படும். இன்னும் குபேரருக்கு விரதம் இருந்து அன்றைக்கி ஒரு நாள் பொழுது காலையில் ஒண்டி உணவருந்து விட்டு இரவு 2 பழம் ஒரு பாலோடு படுங்கள். நல்ல பிரார்த்தனை செஞ்சுட்டு அத்தனை அமோகமாக உங்களது வாழ்வு நிலை உயரும். வாழ்க்கை நிலை உயர்ந்தாலே உங்களுடைய நிலை உயர்ந்துருங்க சமுதாயத்தில். நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி தான், அருளில்லார்க்கு உலகம் இல்லை, பொருளில்லார்க்கு உலகம் இல்லை. எல்லா பழமொழியும் வாழ்ந்து பார்த்து சொல்லிவிட்டு போனது. அதுக்காக தான் குபேர வழிபாட்டை நன்றாக முறைப்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல செல்வ வளத்தோடு இருங்கள். அந்த செல்வத்தை கவனமாக கையாளுங்கள். எவ்வளோ பெரிய ஆர்ட் தெரியுமா? ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது வந்து சும்மா சாதாரண வார்த்தை இல்லை. அப்போல்லாம் அவேர்னஸ் இல்லைங்க. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கெல்லாம் 25 வயசில் நீங்கள் சிப்பு போட்டிங்கன்னா 40 வயசில் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாங்க. 15 வருஷத்தில் மாதம் 5000 போட்டிங்கன்னா 25,000. இன்றைக்கி இளைஞர்கள் எப்படி சம்பாதிக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள். 25 வயசில் நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய 40வது வயசில் நீங்கள் கோடீஸ்வரர். 5000 போட்டாலே நீங்கள் 15 வருஷத்தில் கோடீஸ்வரங்க. 1 கோடிக்கு 10,000 போட்டிங்கன்னா 2 கோடிக்கு. உங்களுடைய குழந்தைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். 40 வயசில் நீங்கள் செட்டில்டு வாழ்க்கையில். எங்கள் தலைமுறையில் அது இல்லை. இத்தனை மீடியாக்கள் இல்லை, இத்தனை
மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, சிப்பு, அது இது இதெல்லாம் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்டியல் சேவிங்ஸ் தான். எங்கள் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்போம், டேய் போடா அந்த வெங்கடாதிபதி உண்டியலில் போடுறா பணத்தை, சேர்த்து வைடா, திருப்பதிக்கு போகணுண்டா. இப்படித்தான் எங்கள் தாய் தந்தையர் சொல்லி எங்களை வளர்த்தார்கள். சபரிமலைக்கு போகணும், சேர்த்து வைக்கணும். மலைக்கு போகிறதுக்கு நாங்கள் மாதம் சேர்த்து வைப்போம். ஏன்னா அப்போ கையில் பணம் இருக்காது. ஜனவரி மாதம் போகிறதுக்கு 11 மாதம் நாங்கள் சேமித்து கொண்டு வருவோம். சேமிப்பு என்பது அத்தனை நல்ல பழக்கம். ஃபினான்ஷியல் பிளானிங்னு ஏங்க சொல்கிறோம்? அவ்வளோ பெரிய ஆர்ட்டுங்க அது. அதெல்லாம் லேஸில் ஜஸ்ட் லைக் தட் வந்துடாது. ஆகவே தான் பணம் சம்பாதிப்பது இன்றைக்கி ரொம்ப ஈஸி. அந்த பணத்தை நல்ல முறையிலே பேணி காக்குதல்ன்றது மிகப்பெரிய ஒரு சூக்ஷமம். அந்த சூக்ஷமத்தை தெரிந்து நாம் பணத்தை நல்ல முறையிலே சேமித்து அளவோடு செலவழித்து வளமோடு வாழ வேண்டும். அதற்கு இந்த பிரார்த்தனை குபேர வழிபாடு உங்களுக்கு பலன் தரும். நான் சொல்கிறேன், நான் உங்களை சேரிட்டியும் பண்ண சொல்கிறேங்க. உங்களை கஞ்சமாருன்னு நான் சொல்லலை. நீங்கள் நல்லாவே லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நாளை ரெய்னி டேஸ் என்று வரும்பொழுது அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ எமர்ஜென்சிக்கு போய் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எனக்கு ஒரு 500 கொண்டு கொடுக்க மாட்டான் எவனும். அதுவும் இந்த காலத்தில் கொரோனா என்ற ஒரு அரக்கன் உலகை பிரட்டி போட்ட பின்பு கை நீட்டி ஒரு கடன் வாங்கி பாருங்களேன், வெளில போய் கேட்டு பாருங்களேன். ஒரு 10,000 கொடுங்க, நான் அடுத்த மாதம் கொடுத்துட்றேன். யாரும் தரமாட்டான். அப்பொழுதுதான் செல்வத்தின் அருமை நமக்கு புரியும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வந்தேன்னு என் சும்மாவா சொன்னாங்க? அது மாதிரிங்க, கடன் இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள். இன்றைக்கி ராத்திரி சாப்பிட்றோம் தயிர் சாதம். அதே மாதிரி இன்றைக்கி தயிர் சாதம் தான் நமக்கு விதிச்சிருக்கா, தயிர் சாதத்தை சாப்பிடுங்க. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி இல்லையா, விட்டு தொலைங்க. இன்றைக்கி பிரியாணி சிக்கன் இல்லை, நமக்கு திருவிளையாடல் தான் சொக்கா எனக்கு இன்றைக்கி சிக்கன் இல்லை, ரைட் தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, போதும்ப்பா. அத்தோட சந்தோஷமாக இருங்க. ஏதோ இன்றைக்கி தயிர் சாதம் ஆண்டவன் படி கலந்துருக்கான், நாளைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. பணம் கையில் இருக்கும்போது சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. கடன் வாங்கி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நிம்மதி போயிடும். ஏன்னா இன்றைக்கி ராத்திரி தயிர் சாதம் அருந்து விட்டு நாளை காலை நீங்கள் எழுந்துக்கும் போது, அப்பாடா நான் எவனுக்கும் 10 பைசா தர வேண்டியதில்லடா, என் பாக்கெட்டில் 50 ரூபா இருக்குது, ஓகே நீ பொழுது. அப்படி பழக கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி குபேர வழிபாடு செய்வதன் மூலம் செல்வம் தங்கும். வந்த செல்வத்தை அழகாக சேமித்து கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி செல்வ நிலை உயர்ந்து வாழ்விலே சந்தோஷமான மேன்மை நிலையை அடையுங்கள் என்று சொல்லி, வியாழக்கிழமை குபேர வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். குரு வழிபாட்டோடு சேர்த்து குபேரரையும் வழிபடுங்கள். வாழ்வில் எல்லா செல்வ நிலையையும் பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன்.